ஆச்சுமா இந்த திருமுகத்தை பார்த்து உயிரோட உட்கார்ந்திருக்கியம்மா. ஐயா, தரிசனம் பண்ணிட்டீங்களா? நடைய சாத்துட்டுமா? சாத்த போறீங்களா? ஏன்? அவன் மேல வச்ச கண்ணு எடுக்க முடியலையே. இந்த ஜென்மா பூரா அவளை பார்த்துட்டு இருக்கலாம் போது தோணுது ஐயா. ஏன் தினமும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்களேன். செய்யலாம், வெளியூரு. ஓஹோ, அப்படியா? அப்போ 2 நாள் தங்கி தரிசனம் பண்ணிட்டு போங்களேன். ராத்திரில எங்க தங்குறது? வெளியூர்ல இருந்து வர யாத்திரிகள் எல்லாம் கோவிலை சுத்தித்தான் தங்கி இருந்துட்டு போறா. நீங்களும் அந்த மாதிரி தங்கி இருந்துட்டு போலாமே. சரி சரி, மன்னிக்கணும். இங்க அம்மாவுக்கு தேவையான நைவேத்தியங்கள் எல்லாம் நாங்களே தான் தயார் பண்றது. இப்படி வெளியில இருந்து வர பலகாரங்களை வாங்குற வழக்கம் இல்லை. சரி சரி, இப்ப நடை சாப்பிட்டுமா? சரியா. அப்பா அப்பா எழுந்துறீங்கப்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்க மூத்த பொண்ணு, என்ன தெரியலையா? என்னப்பா நீங்க மகளை பாக்கணும்னு ஆசையோட ஓடி வந்த நீங்க இங்க வந்து அம்மா தாயேன்னு கூப்பிட்டா இது என்ன முறை? அம்மா, நான் உன்னை மகளா தத்தெடுத்தத நீ யோசிக்கிட்டியம்மா? ஆமாப்பா, தேவாதி தேவர்களும் ஏன் திருமூர்த்திகளும் கூட என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இந்த கலியுகத்துல யாராவது என்ன மகளேன்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க என்ன தத்தெடுத்தீங்க. நான் பூரிச்சு போயிட்டேன். அதுதான் உனக்கு பூரிப்புன்னா நான் உனக்கு அப்பனாவே இருக்கிறேம்மா. உட்காருங்கப்பா. நீ உட்காருமா. எனக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் வயசாச்சு. ஆமாமா, எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா மவளை நீ இருக்கியே, அண்டாண்ட கோலங்களை ஈன்றெடுத்த அன்னை எனினும் உன்னை கண்ணி கண்ணின்னு நான் சொல்லலம்மா. வேதங்கள் முறையிடுது அத்தா, வேதங்கள் முறையிடுது. அம்மா, உன்னை நிக்க வச்சுட்டு நான் உட்கார்ந்தா என் உடம்பெல்லாம் கூசுதும்மா. நீ உட்கார்ந்தா அப்பா உட்கார்றார். என்ன சொல்ற? நானும் உட்கார். அன்பனும் பிடிக்குள் அகப்படும் ஆரமுதே. உட்காருமா, உட்கார். ஏன்பா, தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை அனுப்பி வச்சிருந்தேன். நீ அனுப்பி வச்ச? ஆமா. அடட, அது உண்மைதானா? அம்மாடியே, உன் தங்கச்சிக்கு நாகதோஷம் இருக்குது. அந்த பிள்ளையாண்டானுக்கே கட்டி கொடுத்துடலாமா? அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழறதுக்கு நீ ஏதாவது வழிவகை பண்ணுவியா? பூ போட்டு கேட்டுடலாம் தான் நான் இங்க ஓடி வந்தேன். அப்பா, அந்த பிள்ளையாண்டா மேல பாம்பு ஏறி இறங்கிச்சுல்ல, தோஷம் நீங்கிடுச்சு. எப்படி? நாகமா வந்ததே நான் தானே. அருங்கப்புறானே, இத்திருண்டு கோயில்ல குந்திக்கிட்டு அம்மாந்தூரம் வந்து இவ்வளவு வேலை பண்ணிருக்கியாமா நீ? அப்ப உன் தங்கச்சி அந்த புள்ளையாண்டானுக்கே கொடுத்துடலான்ற. கொடுத்துருங்க. என் மனசுல கடந்து ஒண்ணு தவிக்குது. என்ன? உன் சன்னிதானத்திலேயே அதுங்களுக்கு கல்யாணம் நடந்தா நான் கடந்து கூத்தாடுவேன். எங்க இங்க இருந்து அதுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் வரப்போறேன்னு எனக்கே தெரியல. உட்கார்ந்து பேசுங்கப்பா. உட்கார்ற. கல்யாணம்னா சாதி ஜனெல்லாம் திரண்டுதான் வரும். வண்டின்னு வானுவா, வசதின்னு வானுவா, மாடு மேய்ச்சி கஞ்சி குடிக்கிறவா. நான் எங்க இருந்தம்மா போவேன்? இருங்கப்பா, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த ஊருக்கே நான் வந்துடுறேன். மரியா, மகளே, வாழையத்தான் உன் கோயிலெல்லாம் இடிச்சு விட்டான், உன் சிலையெல்லாம் உடச்சு விட்டான். அந்த ஊருக்கு நீ எந்த வழியா வருவ? எங்க தங்குவம்மா? அப்பா, அந்த பாளையத்தானை கொண்டு எனக்கு கோயிலையும் கட்ட வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ண வைப்பேன். அது என்னால முடியுமா முடியாதா? உன்னை முழுக்க முழுக்க மவளா நினைச்சு குடும்ப கதையை பேசிட்டு இருந்தனா அதுல உன் கதையை மறந்துட்டேன். ஒரு மொழி முழிச்ச பாரு, அதுல எல்லாம் ஞாபகத்து வந்துருச்சுமா. முந்தி உன் சங்கதி தெரியாம எரும பைய மகிஷாசூரன் அவங்கிட்ட சண்டைக்கு வந்தானே, அவன் சாணிய கைக்கு புள்ளைங்க. அதை விடு, சிவனும் விஷ்ணு உங்ககிட்ட பட்ட பாட்டுக்கு இந்த கொசு பைய பாளையத்தான் எந்த மூலைக்குமா? அவனை விடு. நீ வந்து கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்துவே. நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷமா நான் இப்போ. எனக்காக அங்கிருந்து பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்களே, கொடுக்கலையாப்பா? ஆமாமாவளே, மறந்து போச்சு மறந்து போச்சு. ஐயோ, சாப்பிடுமா.
நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் தங்கச்சிதான் பண்ணிச்ச. ஏப்பா நிறைய மாடு வச்சிருக்கீங்களே, எனக்காக கொஞ்சம் பால் கொண்டு இருக்க கூடாது? இத பாருமா, உன்னை பார்த்து இவ்வளவு சௌகரியமா பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு வந்திருப்பேம்மா. சரி சரி, நானே அங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ எங்கேயும் வருவம்மா, உன்னால ஆகாத காரியம் என்னம்மா இருக்கு? மவளே, பலவாரம் இங்க இருக்கு. அப்போ வந்திருக்கா மவளே? அம்மா அம்மா அப்படியே